காலையில் தியானத்துக்காய் ஃபர்ஸ்ட் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும் படிக்கலாம். First Peter chapter 2 19 24 வரைக்கும். தமிழ்ல வாசிங்க. English is fine. Tamil is fine. ரெண்டுமே வாசிப்பாங்க. சரி ஓகே. No problem. For this is thankworthy, if a man of conscience toward God endure grief, suffering wrongfully. For what glory is it, if when ye be buffeted of your faults, ye shall take it patiently. But if when ye do well and suffer for it, ye take it patiently, this is acceptable with God. For even hereto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps, who did no sin, neither was guile found in his mouth. 24. Who when he was reviled not again, when he suffered, he threatened not, but committed himself to him that judgeth righteously, who his own self bare our sins in his own body on the tree, that we, being dead to sins, should live unto righteousness, by whose stripes ye were healed. Amen. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பாடுகளை பற்றி பேச போகிறோம், சரிங்களா? அதில் இது ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி ஆஃப் பாடு. ஓகே, எத்தனையோ விஷயத்து நிமித்தமாக நம்மலாம் பாடுபடுவோம். ஒன்று நம்மளோட முட்டாள்தனத்தினாலே பாடுபடுவோம். ஓகே, இங்கே நம்ம ஆண்டவரையும் குறை சொல்ல முடியாது, பிசாசையும் குறை சொல்ல முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் கிறிஸ்தவராக இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ட்ரைனிங் அப்படின்னா எதுனாலும் உடனே பிசாஸ் கவுத்துட்டான்றது. எப்படி? எதுனாலும் நான் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தான், பிசாசா எனக்கு என்ன வச்சிட்டான், வேட்டு வச்சிட்டான், பிசாஸ் எனக்கு துண்டு போட்டான் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆண்டர் நம்ம எல்லாரும் என்ன கொடுத்துருக்காரு? ஒரு கான்ஷியன்ஸ், அது என்ன சொல்றது, நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி கொடுத்துருக்காரு. வி ஆல் ஹாவ் நம்மளுக்குன்னு மூளை இருக்குது. ஏன்னா ஆண்டர் நம்மளை படைக்கும் போது நம்மளை மெஷின் மாதிரி படைக்கல, ஒரு ரோபோட் மாதிரி படைக்கல. ரைட்? நம்மளுக்கு சிந்திக்கத்தக்க அந்த திராணியை கொடுத்து ஒவ்வொருவரையும் படிச்சிருக்கிறார். ஓகே, ஸோ பல நேரங்களில் நம்மளோட முட்டாள்தனத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பாடுபடுறோம். ஏன் நம்மளோட முட்டாள்தனத்தின் மூலமாக பாடுபடுறோம்னா, அந்த பாடுகள் மூலமாக இனி எப்படி முட்டாளாக இருக்கலான்னு கற்றுக்கொள்ளுகிறதுக்காக தான் பாடுபடுறோம். ஸோ ஆண்டவர் வாழ்க்கையை டிசைன் பண்ணதே பாடு இல்லாமல் டிசைனே பண்ணல. அதனால ரூல் நம்பர் 1, பாடுகள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட ஜோம் பண்ணி எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா பாடுகள் மூலமாக மாத்திரம்தான் நம்ம எல்லா விஷயத்திலையும் பரிபூரணப்படுவோம். கிறிஸ்துவாக மட்டும் அல்லாமல் இந்த ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாகவும், இந்த ஜீவியத்திலே ஞானமாக எப்படி நடந்து கொள்கிறது, இந்த ஜீவியத்திலே ஒரு தேர்ந்த மனுஷனா எப்படி நடந்து கொள்கிறது, ஏன்னா பழைய மாதிரி அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணாமல் எப்படி வாழ்றது, இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸ் ரைட் பாடுதான். ஸோ அதனால தான் எங்கேயுமே பாருங்க, நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து மத்தேயிலேருந்து யோவான் வரைக்கும் படிச்சு பாருங்க, ஏசப்பா பாடு உன் வாழ்க்கையை விட்டு போயிடணும்னு சொல்லி நீ ஜோம் பண்ணு, அப்போ நானும் உனக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன். இல்லை நீ என்கிட்டயே வேண்டாம்னா பிதாகிட்டே வேண்டிக்கோ, பாடுகளை அவர் எடுத்து போடுவாருன்னு ஒரே இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் யாராச்சும் எனக்கு காணுங்க. ஏன்னா எனக்கும் அப்படி ஜோம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கும் பாடுகள் எல்லாம் வரப்போ ஆண்டவரே பாடுகள் எடுத்து போடும்,
அப்படின்னு ஜெபம் பண்றது எனக்கும் தான் ஆசை. ஆனா எப்போ அதை நிறுத்த ஆரம்பிச்சேன்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, பாடுகள் எடுத்து போடுன்னு சொல்லி நான் எங்கேயாச்சும் உனக்கு ஜெபம் பண்ண சொல்லி உனக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஆனா ஒன்னே ஒன்று சொன்னாரு, இந்த உலகத்துல உனக்கு என்ன இருக்கும்? பாடுகளும் உபத்திரங்களும் இருக்கும். ஆனா திடன் கொள்ளும் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? திடன் கொள்ளுங்கள். நான் எடுத்து போடுவேன்னு சொல்ல, நான் அதை மேற்கொண்டிருக்கிறேன் தான் சொன்னாரு. நான் அதை மேற்கொண்டிருக்கிறேன். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, ஒண்ணு, நம்ம ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு முட்டாத்தனம் இருந்துட்டே இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ திருப்பி திருப்பி கிறுக்குத்தனமா பண்ணிட்டே இருப்போம். ஆனா தெரியாம பண்ணுகிற எத்தனையோ நேரங்கள் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஒண்ணா காத்துக்கொள்வார். ஆனா அந்த காத்துக்கொள்ளுகிற நேரங்கள்ல அடடா ஆண்டவர் தான் பார்த்துக்கிட்டாருன்ற அந்த என்ன வரும்? நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை மீறி நம்ம திருப்பி அதே மூடத்தனத்துல நம்ம அப்படியே ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அதற்கான பாடுகள் வரும். சரிங்களா? இது விட்டீங்கன்னா வசனத்துல என்ன இடத்துல சொல்லுது? என்னென்ன கிறிஸ்தவனா வாழ்ற ஒவ்வொருவனுக்கு என்ன உண்டு? உபத்திரமும் பாடுகளும் உண்டு அப்படின்றார். ஸோ நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ உங்களை ஆண்டவரா நீங்க ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடிலாம் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கெல்லாம் என்ன வரும்? அந்த நாட்கள்ல இருந்து எந்தெந்த நாட்கள்லாம் நீங்க திருப்பி அவருக்காக நம்ம இதை விட்டு அப்படிதான் வாழணும், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதை தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் எப்ப வாழ்றீங்களோ, ஆக கிறிஸ்தவனா உண்மையான கிறிஸ்தவனா எப்பெல்லாம் வாழ்றீங்களோ அப்பெல்லாம் வரும் உங்களுக்கு கண்டிப்பா பாடுகள் வந்தே வரும். இதுல கேள்வியே கிடையாது. சரிங்களா? மூன்றாவது காரணம் என்னன்னா, நீங்க திருப்பி இதே தப்புல திருப்பி விழுந்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்க என்ன பண்றாரா? சிச்சிக்கிறாருன்னு வசனம். எப்படி? சோ ஹி கரெக்ஷன். அதான் யாரெல்லாம் வந்து நேசிக்கிறாரோ அவங்கள தான் தண்டிப்பார். ஏன்னா உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. உன்னை நான் என்ன பண்றேன்? காத்து கொள்றதாக உன்னை என்ன பண்ணணும்? என் கூடயே நான் வச்சுக்கணும், பாதுகாத்து. உனக்கு இப்போ புரியாட்டியும் உனக்கு அந்த வர வயசுல புரியும். உனக்கு எப்போ அந்த புத்தி வருதோ அந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுத்த அந்த தண்டிப்பு இருக்கு பாருங்க, அதுல நீங்க ஒரு புத்திமதியை கத்துக்கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு அந்த நாள்ல உங்களுக்கு பிரயோஜனமாய் வரும். அதனால என்ன பண்ணுவாரு? நம்ம செய்கிற அதே தப்ப திருப்பி பண்ணிட்டே இருக்கிறோம்னா ஸ்கூல் மாதிரியே தான். இப்போ நீங்க 3rd ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்கன்னா ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? உங்களை திருப்பி ஃபெயில் பண்ணி அந்த கிளாஸ்ல உட்கார வைக்கிறாங்க. இதுக்காக வந்து பிரின்சிபலுக்கு என்ன பிடிக்கல, டீச்சருக்கு எனக்கு ஆவறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம பிரச்சனை இருக்கிறதுனால தான் என்ன பண்றாங்க? நம்மள அவங்கள ஃபெயில் பண்றாங்க. ஏன்னா நீ இங்கேயே உட்காரணும்னு ஆசை இல்லை, இவன் இதை எப்படியாச்சும் இந்த தடையை தாண்டி அவன் போகணுன்றது அவங்களோட விருப்பம். கரெக்டா? இது அவன் ஏன் கத்துக்காம அடுத்த கிளாஸ் போய் உட்காரணும்? முன்னேற்றமே இல்லாம அவன் என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையோட அடுத்த இதுக்கு அவன் போகக்கூடாது, அடுத்த எபிசோடுக்கு அவன் போகக்கூடாது அப்படின்றது அவங்களோட விருப்பம். அந்த நேரத்தில் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு அது புரியாது. எனக்கு இந்த டீச்சர் நம்ம பார்த்து என் மேலே கடுப்பாகிறாங்க, அதனால தான் அவங்க என்ன ஃபெயில் பண்றாங்க அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேச வேண்டிய கதெல்லாம் பேசி விட்டுட்டு எப்படியாச்சும் போயிட்டே இருப்போம். பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். அது உண்மையே இல்லை. இதெல்லாம் உலகம் எங்கேருந்து கத்துட்டு தெரியுமா? உலகம் வந்து எத்தனையோ விஷயத்துல எத்தனையோ அப்ரோச்சை கத்துக்கிட்டுச்சு. என்னன்னு தப்பு பண்ணா இப்படி தண்டிக்கணும், எதாச்சும் இப்படி பண்ணா உடனே அவனை இந்த மாதிரி சிரிச்சிக்கணும், அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி அறிவுரை சொல்லணும். இதெல்லாம் எங்கேருந்து கத்துட்டாங்கன்னா ஆண்டவர் கிட்ட தான் கத்துட்டாங்க. பிகாஸ் அக்ராஸ் சிவிலைசேஷன்ஸ் ஆண்டவர் வந்து தன்னை இஸ்ரவேலருக்கு மட்டும் வெளிப்படுத்திக்கல. உலகம் எந்நாள் வரைக்கும் இருந்ததோ அந்நாள் வரைக்கும் ஆண்டவர் தன்னைத்தானே எல்லாருக்கும் தான் வெளிப்படுத்தினாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? யோபு வந்து இஸ்ரவேலையும் கிடையாது தெரியுமா? யோபுன்னு பைபிள்ல படிக்கிறீங்களா? யோபு இஸ்ரவேலும் கிடையாது தெரியுமா? அப்புறம் யோபை பத்தி ஏன் புக்கு இந்த புக்ல ஏன் அவங்க யோபோட கதை வந்துருக்குது? ஏன்னா இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு உதாரணம். அதாவது ஒருத்தனை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்தேன், மிச்சம் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டேன்னு இல்லை. அதான் எசேக்கியேல் அழகா சொல்வாரு, தந்தையோட ஆத்மா எப்படி என்னுடையதோ அதே போல பிள்ளையோட ஆத்மாவும் என்னுடையது, எல்லா ஆத்மாவும் என்னுடையதுன்னு வேற அடுத்தது. அப்படி இருந்தா இஸ்ரவேலை மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நீங்களாம் வாழ்ந்தா வாழுங்கடா, வாழாடி சாவுங்கடா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி என்ன சொல்றது? உலகத்தார் வழிபடுகிற தெய்வத்தை போல தரங்கட்ட தெய்வம் கிடையாது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் சிருஷ்டிச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. கிறிஸ்தவனா இருக்கிற பாவியும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு, கிறிஸ்தவன் அல்லாத பாவியும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. கிறிஸ்தவத்தில் எப்படி ஒருத்தன் வந்து அவனுடைய என்ன சொல்றது கான்ஷியன்ஸ் திருப்பி என்ன
அர்த்தமா கான்ஷியன்ஸ், மனசாட்சியின்படி எப்படி ஒருத்தர் ஒழுங்கா வாழணும்னு ஆசைப்படுறானோ அவன் எப்படி நேசிக்கிறாரோ அதேபடி கிறிஸ்தவனா அல்லாத ஒருவன் வெளில இருக்கிறான் பாருங்க, அவனையும் எப்படி நேசிக்கிறாரு, இதே மாதிரி தான் நேசிக்கிறாரு. அதனால தாவீதுல சொல்லுவான், பக்தி உள்ள யாவரையும் கர்த்தர் தமக்கு என்று தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்தி உள்ள யாவரையும், இஸ்ரவேலரை மட்டும் இல்ல, பக்தி உள்ள யாவரையும் அவர் எப்படி எடுத்திருக்கிறாரு, தமக்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஓகேங்களா? So we have to understand that while on one side, ஒரு சைட்ல நீங்க கிறிஸ்துவுக்குள் நடக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க கிறிஸ்தவனாய் உண்மையாவே நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாடு வரும். மிச்ச நேரத்துல நம்ம அதுக்காக கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டோன்றதுக்காக நம்ம உடனே அறிவாளி ஆயிடுறது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் growth தான். ஒரு டைம் லைன்ல அழகா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அதாவது பவுல் சொல்ற மாதிரி தான், ஏன்னா மகிமையிலிருந்து மகிமை ஒரு ஸ்டேஜா தான் வளர்ந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அதிகரிச்சு போயிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மளோட மூடத்தனம் வரும்போது அது நிமித்தமாய் நம்ம பாடுபடுகிறோம். ஆனா அந்த பாடின் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு பாடங்களை கற்றுத்தரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இது எல்லா பாடுகளையும் முக்கியமான பாடல எந்த பாடல நம்ம சந்தோஷம் எடுத்துக்கலாம்னா இந்த பாடு தான். நம்ம இப்ப படிச்சோம் பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்தது நிமித்தமாய் பாடுபடுற. என்னது? ஏன்னா மிச்ச எல்லா விஷயத்திலயும் நீ தப்பு பண்றதுனால பாடுபடுற, ஓகே, உன் மூடத்தனத்தினால பாடுபடுற, நீ கிறிஸ்தவனாய் வாழாம இருக்கிறதுனால பாடுபட்டு இருக்கிற, ஓகே, இல்லாவில் நீ தப்பு பண்றதுனால ஆண்டவர் உன்னை சிச்சிக்கிறது நிமித்தமாய் பாடுபட்டு இருக்கிற. அதனால என்னதான் இந்த சிச்சையெல்லாம் சரி ஆண்டர் தான் அனுமதிச்சார்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுல மனசுல ஒரு சந்தோஷம் கிடையாது. ஒரே பாடல மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும், ஒரு சந்தோஷம் வரும். என்னன்னா, நான் நன்மை செய்தேன், நன்மைக்கு ஈடாக எனக்கு என்ன வந்துச்சு, தீமை வந்துச்சு. அந்த தீமை நிமித்தமா நான் என்ன பண்றேன், பாடுபடுறேன். அதனாலதான் இந்த பாடம் மாத்திரம் பத்தி தான் பைபிள் என்ன சொல்லுது, பிரீத்தியான, பாராட்டத்தக்க, இட் இஸ் சம்திங் தட் இஸ் அப்ரிஷியபிள். எல்லா பாடலும் வந்துட்டு இருக்கு மனுஷனுக்கு, ஆனா எந்த பாடையும் குறிச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. ஆனா இந்த ஒரு பாடம் மட்டும் குறிச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும், மேன்மை பாராட்ட முடியும். என்னன்னா, நான் நல்லது செஞ்சேன், நான் செஞ்ச நன்மைக்கு என்ன எனக்கு வந்துச்சு, எனக்கு தீமை வந்துச்சு. ஆனா அதையும் நான் என்ன பண்ணேன், because of the conscience I had towards Christ, கிறிஸ்து என்னோட இருக்கிறாருன்ற அந்த ஒரு மனசாட்சி நிமித்தமாக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பாட நான் சகிச்சுக்கிட்டேன். நான் அதை வந்து கேள்வி கேட்கல. ஓகே, அப்ப நீங்க தான் என்ன பண்ண முடியும்னா, அன்னைக்கு நீங்க இரவு பெட்டுக்கு போக முடியாது, ஒரு சந்தோஷப்பட்டு நான் நன்மை செஞ்சு நன்மை நிமித்தமாக இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பாடுபட்டு இருக்கிறேன். ஸோ இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம், ஒரு பிரீதியான ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாடை ஏற்றுக்கொண்டேன். நான் வந்து அருணுக்கு ஒரு நன்மை செஞ்சேன். அருண் நன்மை செய்யும்போது நம்மளை அறியாமலே ஒரு மனுஷனா நம்மளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, அருண் வந்து நம்ம பண்ணுவான், ஒரு அக்னாலேஜ் பண்ணுவான், ரெக்கக்னைஸ் பண்ணுவான், அருண் வந்து நம்மளை பாராட்டுவான். கண்டிப்பா நாளைக்கு யார் எனக்கு பண்ணல, உதவி பண்ணாத நேரத்தில் அவர் தான் நான் பண்ணார். நம்மளே அறியாம மனுஷனுக்கான நம்ம மைண்ட் எப்படி ஓடும், இப்படிதான். இங்க நின்று ரொம்ப ஈஸியா சொல்லலாம், எதுவுமே எதிர்பார்க்காதீர்கள் அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் வந்து சும்மா பேசுறதுக்கு ஈஸி, சரியா? நம்ம அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நம்மள ஆண்டவர் ரெடியை தெரிந்தெடுத்தாருன்னா மனுஷனா தான் தெரிந்தெடுத்தோடனே நீ நானும் வந்து தூதரா மாறல. தெரிந்தெடுத்தாலும் நம்ம எப்படிதான் இருக்கிறோம், சாதாரண மனுஷனா தான் இருக்கிறோம். இன்னும் நல்லா சொன்னா, பல மனுஷரை காட்டிலும் நம்ம வீக்கர் மேனா இருக்கிறோம். எப்படி வீக்கர், பலரை காட்டிலும் நம்ம எப்படியா இருக்கிறோம், பலவீனரா தான் இருக்கிறோம். So the most important thing for us to understand is, நான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் நிமித்தமாக நான் பாடுபட்டு கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த காரியத்து நிமித்தமாக பாடுபடுறேன்னா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை நன்மை செய்கிறது நிமித்தமாய் நான் தீமை அனுபவிக்கவில்லை என்றால் இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். என்ன தெரியுமா, நம்ம நன்மை செய்யறது இல்லைன்னு அர்த்தம். எப்படி, நான் காலையில் ஏஞ்சா 4 மணிக்கு ஜோம் பண்ணேன், இது பாராட்டத்தக்க இதே கிடையாது. நான்லாம் 4 மணிக்கெலாம் ஜோம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. எத்தனையோ வருஷம்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு ஒரே சந்தோஷம் தான், நான் ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது யாருமே ஒத்துக்கலனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் சாக்கடையில் நடந்துட்டு இருக்கேன்னா நல்ல தண்ணியில் நடந்துட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும். இதுக்கு நான் 4 மணிக்கு வேக்கப் பண்ண வேணாம், நைட்டு 12 மணிக்கு வேக்கப் பண்ண வேணாம், இல்லை 10 மணிக்கு 11 மணிக்கு கம்பல்சரியாக ஜாப் பண்ணிட்டு தான் போகணும். போன வாரம் ஒரு அதான் உங்களெல்லாம் தெரியுமே, நீங்களாம் யூடியூப்லாம் நிறைய இருப்பீங்க, இந்த ரீல்னு வரும். இந்த ரீலில் இந்த ட்ரோல் ரீல்னு ஒன்று வரும்.
ஒருத்தன் வந்து அதை போட்டு வச்சிருக்கிறான். எப்படின்னா என்ன போட்டுக்கிறான்னா, அதை சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸில், கிறிஸ்டின் ஃபேமிலிஸில் வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறாங்களாம், காரில் ஏறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இப்போது வெளில போகிற ஆண்டவரே எங்களோட இருங்க அப்படின்னா, நீ கேட்கலன்னா அவர் இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி, அப்போ நீ எப்படியா ஆண்டவரை விசுவாசிக்கிற? அவர் என்ன சொன்னார் உலகத்தை விட்டு போகும்போது? உன் கூடவே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது அவரோட பேர்லயே என்ன பண்ணிட்டாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னன்னா அவர் பேரு இம்மானுவேலா, என்னன்னா தேவன் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா ஊருக்கு போகும்போது அந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடி அப்படி வீட்டு வாசக்கிறதுல நின்றுட்டு ஆண்டவரே இப்போது வெளில போறேன் என் கூட இருங்க. அப்ப இவ்வளவு நேரம் உன் கூட இருந்தவரை நீ வீட்டு வெளில போனா உன் கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ட்ரோல் போட்டு அதோட முடிக்கல அவனுங்க. அடுத்தது கார்ல ஏறின பிறகு பயங்கர ஃபுல் பிளாஸ்ட்ல சினிமா பாட்டு போட்டு இவங்கெல்லாம் போயினுக்கிறாங்க. இதுக்கு தானாடா நீ ஒன்று அவரு கூட இருக்கணும்னு கேட்ட அப்படின்னு சொல்லி அவதான் ட்ரோல் போட்டிருந்தான். ஸோ நம்ம கலாச்சாரமா நாகரிகமா ஆண்டவரை ஆராதிக்காமல், ஓகே, அதனாலதான் ஏசப்பா சொன்னாரு, காலம் வந்துருச்சு, இந்த மலையிலையும் இல்லை, எருசலேம் பட்டணத்திலையும் இல்லை, தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எங்குமே தொழுது கொள்வார்கள். எங்கன்னா ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள். ஏன்னா நீ எதை பண்ணாலும் உன் மனசாட்சியை வச்சு நீ பண்ணணும். ஸோ இன் ஆல் தீஸ் சஃபரிங்ஸ், நீங்க நம்ம என்னென்ன பாடலாம் பட்டாலும் சரி, பாவத்தை நிமித்தமாய் பாடுபடலாம். ஏன்னா ஆண்டவர் நீ திருப்பியும் திருப்பி அதே பாவத்திலேயே ஏன்னா ஒரு என்ன சொல்றது மனம் திரும்புதலே இல்லாமல் அதே பாவத்தில் இருக்கும்போது சிச்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை கைவிடுற பிளான் அவருக்கு கிடையாது. அதனால என்ன பண்றாரு, சிக்ஷையின் மூலமாக உங்களுடைய அட்டென்ஷனை அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறாரு, ஈர்த்து கொள்கிறார். ஹி இஸ் டேக்கிங் இட் அக்ராஸ் டு ஹிம். ரைட்? இதுல வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. என்ன ஒண்ணே நினைச்சுக்கலாம், அப்ப பாண்டவரே நான் அழிஞ்சிருக்கலாம், நான் என்ன மீறி மீறி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். நான் கேட்டேன்னா ஒரு ஸ்டெப் போவேன், ஏன் அது மாறிட்டேன்? எவ்வளவு நாள் தான் உட்காந்துட்டு ஆண்டவரே நான் அழியாம பார்த்துக் கொள்கிறீங்கன்னு சொல்றதோட ஆண்டவரே இனியோட மாறிடலாம், மனம் திரும்ப சொல்லிக்கிறீங்க, மனம் திரும்பி இல்லாமே அப்படின்னு என்னாவும் சிச்சை கம்மியாயிடும், சிச்சை காணாம கூட போயிடும். ஸோ இதுல வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ சந்தோஷப்பட்டுக்கொள்கிறதுக்கோ இந்த பாடல நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூ கிடையாது. பட் நீங்கள் நன்மை செய்கிறது நிமித்தமாக பாடுபடும் போது இது ஆண்டவரோட கண்கள்ல பிரீதியா இருக்கிறது, or பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இட் இஸ் சம்திங் தட் இஸ் வர்த் வைல். ஆல்ரைட்? அந்த நன்மையை நம்ம செய்யறோமா இல்லையான்றதுதான் கேள்வி. ஏன்னா நம்ம நன்மையை கணக்கு போட்டு செய்யறப்போ உஷாரா பண்றோம், ஞானமா பண்றோம், ஸ்மார்ட்டா பண்றோம், கரெக்டா அளவு பார்த்து பண்றோம்னு என்ன பண்றோம்னா நம்மளை நாமே காத்து கொண்டு பண்றோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையை செய்யறப்ப எப்படி பண்றாரு, அப்படி பண்ணல. மத்தேயு 5ஆம் அதிகாரம் போங்க என்னோட. மத்தேயு 5 45வது வசனம் படிங்க. அஞ்சு 45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. சோ என்ன பண்றாரா, தீயோர் மேலும் நல்லோர் மேலையும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 2 பேர் மேலையும் சூரியனை உதிக்கவும் செய்யறாரு, 2 பேர் மேலே என்ன பண்றாரு, மழையையும் பெய்ய பண்ணுகிறார். சோ நீங்களும் நானும் அந்த ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படின்னு உங்களை அழைச்சுக்கிறோம்னா, நம்மளையே அழைச்சுக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமலையும் நன்மை பண்ணணும். ஏன்னா வித்தியாசம் பார்க்காம நன்மை பண்ணும் போதுதான் அந்த நன்மைகள்ல இருந்து தீமை வரும். எப்படி? அந்த மாதிரி நன்மை செய்யும் போது மட்டும்தான் கரெக்டா நல்லவங்களே பார்த்து நீங்க நல்லது பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி 99% என்ன வராது, உங்களுக்கு தீமையே வராது. கெட்டவனுக்கு போய் நல்லது செய்யுங்க, அப்பதான் என்ன வரும், உங்களுக்கு தேடி என்ன வரும். ஏன்னா ஏசப்பா நன்மை பண்ணாரு, கெட்டவனை பார்த்து தான் தன்னோட உயிரே கொடுக்க வந்தார். கரெக்டா? நீதிமானுக்காக வரவில்ல, என்ன பண்ணுவாங்க, பாவிகளை மனம் திரும்ப கூப்பிடும்படியாக தான் என்ன பண்ணார், வந்துட்டு அவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையும் தந்தார், அவருடைய ரத்தத்தையும் சிந்தினார். ஸோ ஆஸ் அ மெச்சூரிங் கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் நீங்க வளர வளர தீஸ் ஆர் த ஃபியூ மெஷர்ஸ். இந்த என்ன சொல்றது,
இதை கொண்டு தான் உங்களோட கிறிஸ்துவ ஜீவியத்தின் வளர்ச்சியை நீங்க அளந்து கொள்ளலாம். ஏன்னா முதல்ல வந்து கிறிஸ்தவன் ஆன பிறகு என்ன பண்றோம்னா ஒரு குழந்தைய போலதான், எனக்கு கிடைக்க வேண்டியது நீ கிடைச்சிச்சா, எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைச்சிச்சா, எனக்கு கிடைக்க வேண்டிய பிசினஸ் கிடைச்சிச்சா, எனக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியாச்சா, என் ஆட்டோக்கு பெட்ரோல் போட்டாச்சா, என் காருக்கு சர்வீஸ் பண்ணியாச்சா, ஆண்டவரே இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, எசப்பா அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, எசப்பா தான் பார்த்துக்கொள்ளுங்கன்னு நம்ம ஜபங்கள் எல்லாம் எதை குறித்து தான் இருக்குது, நம்மளை குறித்தே தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் மேபி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சர்ச்சில் மாட்டினோன்னா அந்த சர்ச்சுக்கு ஜாயின் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த சர்ச்சு பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே பாஸ்டர் ஐயா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன ஜாயின் பண்ணீங்கன்னே தெரியல, பாஸ்டர் ஐயா கீழே விட்டாரு. அதனால ஒருவேளை நீங்க ஜாயின் பண்ணலையா இல்லை நீங்க பண்ண ஜோத்தில் ஆண்டவர் கேட்கலையான்னு எனக்கு தெரியல, நீங்களே அதையும் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் திஸ் இஸ் நாட் அ பிக் டீல். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நம்மளுக்கு கிடையாது. அவர் செய்கிறது போல நானும், ஓகே, தீயோருக்கும், ஓகே, அன்ரைச்சஸ் என்ன சொல்றது, அநீதிக்காரருக்கும் நான் நன்மை செஞ்சேனான் தான் முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு செய்யும் போது மோஸ்ட்லி தீமை தான் உங்களை தேடி வரும். அப்படி வரும்போது அந்த தீமையை நீங்க மேற்கொள்ளலாம் வேணாம். ஐயோ அப்பெல்லாம் தப்பா எடுப்பீங்க, சகிச்சு கொள்ளணும். மேற்கொண்டீங்கன்னா நீங்க சண்டை போட போறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும், சகிக்கணும். ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணாரு, சகிச்சார். இப்போ என்ன பண்றாரு, நம்ம யாருமே வந்து பூரணர் கிடையாது, நம்ம எல்லாருக்குள்ளயும் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு, சகிச்சு கொண்டு நம்மளுக்கு எப்படி உதவி பண்ணலாம் தான் அவரே வழி பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி ஒரு ஆளுனுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும், இதெல்லாம் மீறி நான் ஒரு அருணுக்கு எப்படி உதவி பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் ஜீசஸ் இஸ் டீலிங் வித் யூ அண்ட் மீ. இப்படிதான் அவர் நம்மளுடைய உங்க கூட என் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அதை என்ன சொல்றாரு, அதனால்தான் பிதாவை போல நீங்களும் என்னவா இருக்கணுமா, பூரண சர்வனரா இருக்கணுமா. இங்கிலீஷ் வந்து ஹோலிஸ்டிக் அண்ட் குட் கேரக்டர்னு இருக்கும். குட் கேரக்டர்னு ஒன்று இருக்குது, அதுலயும் பூர்ணமா இருக்கணுமா. குட் கேரக்டர்ல ஹோல்சமா இருக்கணுமா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் ஆல் திஸ் இஸ். ஸோ நம்ம பாடுகளை விட்டு ஓடவே முடியாது. ஆண்டவருடைய சிச்சை நிமித்தமாய் நம்ம பாடுகள் இருக்கலாம், இல்ல என்ன சொல்றது, நம்மளுடைய இருக்கிற பாவத்திலேயே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுனால அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள்ல ஜஸ்ட் பிகாஸ் யூர் கிறிஸ்டியன், நீங்க எல்லா காரியங்களையும் மறுதளித்து இயேசு உங்களோட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன்ஸ், ஏன்னா சமுதாயம் உங்களை வந்து அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்கிறது போல உங்களை ஏற்றுக்கொள்ளாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். இது எதுலையுமே நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா எந்த விஷயத்துல உங்களுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட், ஏன்னா ஒரு 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 நாள் முடிய அந்த பாயிண்ட் வருது பாருங்க, as the day closes, நீங்களா உட்காந்து ஆண்டர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டரே இந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எப்படிதாம்மா, உங்களை போலவே நான் ஒரு அநீதிக்காரனுக்கு நான் என்ன பண்ணேன், நன்மை செஞ்சேன், அதன் நிமித்தமா எனக்கு என்ன வந்துச்சு, நீங்க தீமை வந்துச்சு, ஆயினும் பிகாஸ் ஆஃப் மை கான்ஷியன்ஸ் டுவர்ட்ஸ் யூ, உங்களை நோக்கி எனக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு மனசாட்சி இருக்குது, அந்த மனசாட்சி நிமித்தமா நான் என்ன பண்ணேன், அதை சகிச்சு கொண்டேன். இதை போய் கேள்வி கேட்க வேணாம், இதை போய் கொஸ்டின் பண்ண வேணாம், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு நன்மை தான் நான் பண்ணேன், இப்பெல்லாம் கேட்க வேணாம். என்னைக்குமே ஆண்டர் வந்து உங்ககிட்ட வந்து நான் உனக்கு நல்லதானப்பா பண்ணேன், நீ ஏன்ப்பா எனக்கு திருப்பி கெட்டது பண்ணுறேன், நீ எதையும் கேட்டதே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அதையும் மீறி ஏன்னா இரக்கமும் நன்மையும், ஏன்னா கிருபையும், கம்பேஷனட், ஏன்னா ரொம்ப கருணையும் எல்லாமே கொண்டவரே நம்ம கூட என்ன ஒவ்வொரு நாளும் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், இந்த சேம் வே, இஃப் யூ வாண்ட் ஃபீல் குட் அபவுட் யுவர் சஃபரிங்ஸ், நீங்க உங்க பாடுகளை குறித்து சந்தோஷப்படணும்னா நன்மை செய்து அந்த நன்மையிலேருந்து தீமை வரும்போது அதை சகிச்சுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அவர் ராதர் கற்றுக்கொள்றது ஒன்றும் இல்லை, மைண்ட் ரெடியாக வச்சுக்கணும். எப்படி, நான் மைண்ட் ரெடியாக வச்சுக்க போறேன், நான் நன்மை செஞ்சிருக்கிறேன், இந்த நன்மை நிமித்தமாக எனக்கு என்ன வந்திருக்குது, தீமை வந்திருக்குது, மோஸ்ட்லி வரலாம், இது மாறப்போறதும் கிடையாது. அப்படி நம்ம மைண்ட் வச்சுட்டோம்னா ஒவ்வொரு வாட்டி அதை சகிக்கிறப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஓ நான் இன்னைக்கு இயேசுவை போல நடந்து கொள்கிறதுக்கு எனக்கு ஒரு தருணம் கிடைச்சது, அந்த தருணத்தை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், உபயோகப்படுத்திக்கிட்டேன். அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க இயேசுப்பா போல மாறும்போது உங்களுக்கு என்ன வரும், கண்டிப்பா தீமை வரும். ஏன்னா as many 2 தீமோத்தி போங்க, 2 தீமோத்தி தான் நினைக்கிறேன், 3:12 படிங்க எனக்கு ப்ளீஸ். 2 தீமோத்தி
3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோ அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோ நீங்க உங்களுக்கு அந்த மனசு இருந்தாதான் என்ன வரும்? தேவபக்தியா வாழ முடியும். அந்த தேவபக்தியான ஜீவியம் வாழும் போது தான் உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். அந்த துன்பத்துல மட்டும் தான் நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? சந்தோஷம் எடுத்துக்க முடியும். இல்லாட்டி அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம எத்தனையோ விஷயத்துல பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஆனா நன்மை செய்து பாடுபடுறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா மிச்ச எல்லா துன்பத்திலையும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அறிஞ்சு அறியாம மனசு துன்பம் தான் படும். ஆனா இந்த துன்பத்துல மட்டும்தான் ஒரு பிரீதி, ஆர் டு சே there is a sense of recognition, alright, appreciable நோ இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஒரு பாராட்டத்தக்க உங்களுக்கே ஒரு செல்ஃப் இது மாதிரி தான், செல்ஃப் அப்ரிசியேஷன் பண்ண. தேங்க்யூ லாட், இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மை செய்து ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை நான் செஞ்ச உடனே ரொம்ப யோசிக்காம உடனே அதற்கான இது என்ன வந்துச்சு? தீமை தான் வந்துச்சு. இதன் மூலமா எனக்கு தெரியும் என்னென்ன, நானே இன்னைக்கு உங்களை போலவே ஒரு கிடைச்ச சான்ஸ்ல வாழ்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். இது எந்த அளவுக்கு நீங்க ஓப்பனா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது திருப்பி திருப்பி நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பேசுறாங்க என்ன சொல்றாரு, இதற்கென்றே நீங்கள் அழைக்கவே பட்டிருக்கீங்கன்றாங்க. இன்னைக்கு உலகம் போல அவன் ஆளு ஒன்று சொக்கப்பட்டு சுத்திட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன வர்ஷிப் லீடரா அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன இப்படி அழைச்சிருக்கிறாரு. என்னத்தை அழைச்சாரு நம்மளுக்கு தெரியல. பைபிள்ல அந்த மாதிரி எந்த அழைப்பும் சொல்லவே இல்லை. அனைவரும் அவருக்கு குமாரரா இருக்கிறதுக்கு தான், குமாரத்திகளா இருக்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆளுக்கு இந்த ஸ்பெஷல் அழைப்புலாம் கிடையாதுங்க. இதுல கிறிஸ்துவ போலவே நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம் தான் பைபிள் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதுக்காக நான் அப்படியே ஜாலியா எந்திர முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் இது ஏசு கிறிஸ்துவ போல நன்மை செய்து அதற்கான தீமையை அனுபவிக்கும் போது கஷ்டம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா மனசுல கஷ்டம் இருக்கும். என்னதான் அந்த மூமெண்ட் நம்ம சந்தோஷமா சொல்லிடலாம், என்ன தேங்க்யூ லாட், நீங்க பாருங்க ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரியே நான் நன்மை செஞ்சேன், நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா எனக்கு வந்துச்சு, தீமை வந்துச்சு. அந்த மூமெண்ட் தான் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு 1 ஹவர் கழிச்சு நம்ம தனியா உட்காரும் போது எப்படி இருக்கும்? கண்டிப்பா மனசு வலிக்கும். மனசு வலிக்கலாம்னா நீ மனுஷனே இல்லை, சரியா? அதனாலதான் பேதுரு கடைசி முடிக்கும் போது அந்த ஹோல் கான்டெக்ஸ்ட் என்ன முடிக்கிறான்? உங்களுடைய தழும்புகளால் குணமாக்குறோம். அப்போ அந்த கஷ்டப்பட்ட மனசை யார் குணமாக்குறா? அதனாலதான். சோ நீங்க அதனால அப்படியே உள்ள கஷ்டமே இருக்காது, அந்த மனக்லேசமே இருக்காது, மனசே மன முறிவே அடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் அப்படியே சந்தோஷமா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மன முறிவு எங்க இருக்குதோ அங்க உங்களுக்கு என்ன தேவை? குணமாகுதல் அவசியம். அந்த குணத்தை பத்தி தான் பேதுரு என்ன சொல்றான், இப்பெல்லாம் ஆயிடுச்சு ஒண்ணும் பண்ண வேணாம், ஏசப்பா இதான் இதுக்காக தான் உங்க என்ன பண்ணாரு, உங்களோட பாவம் எல்லாம் தூக்கி தன் மேலே மரத்திலே சுமந்தார் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் தழும்புகளால் குணமாகுகிறோம் அப்படின்றான். ஏன்னா அவரும் அப்படித்தான் பண்ணாத தீமைக்கும் பண்ணின நன்மைக்கும் பாடுபட்டார். அவரை சுகப்படுத்தி குணப்படுத்தி அவரை பூரணமாக்குனது யாரு? பிதா. இன்னைக்கு அவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? அதே போல நாம் பண்ண நன்மைக்கும் நாம் பண்ணாத தீமைக்கும் ஆயினும் அதன் நிமித்தமாய் நம்மளுக்கு கிடைச்ச தீமை நிமித்தமாய் நாம் துன்பப்படுகிறதுனால என்ன பண்ணுகிறாரு? அவரோட தழும்புகளால் நமக்கும் சுகம் உண்டு அப்படின்றத என்ன பண்றாரு இங்க சொல்லி நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ சிக்ஷை நிமித்தமாக கஷ்டப்படுறது பாடுபடுறதுன்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது கர்த்தர் எப்போ அந்த பாடம் முடியுதுன்னு சொல்றாரு, அது வரைக்கும் அந்த பாடம் முடியவே முடியாது. யோபு கிட்டத்தட்ட அவன் பேசி புலம்பி முடிச்சதே கிட்டத்தட்ட 18 சாப்டர். அங்க மொத்தமாக இருக்கிற 43 சாப்டர்ல மிச்சத்தை குறுகால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி மாறி போச்சு. 17 வாட்டி 17 சாப்டர் இருக்கிற கான்டென்ட்டுக்கு அவன் புலம்பி முடிச்சாலும் ஆண்டவர் எப்போ டைம் சரின்னு முடிவு பண்ணாரு, அப்ப என்ன பண்ணாரு? அவனோட துன்பத்தெல்லாம் மாற்றி போட்டார். ஸோ என்னன்னா அவர் ஏற்கனவே அதாவது என்ன சொல்றது, he had pre-planned it. முன்கூட்டியே அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, என்னன்னு இந்த மாதிரி பாதியில யோபு வரணும், வந்தெல்லாம் முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன், நான் அவனையும் திருப்பியும் அவனுடைய இதுல இருந்து தூக்கி எடுப்பேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார்.
அதனால அது வரைக்கும் நம்ம கத்தலாம், நம்ம புலம்பலாம், நம்ம அழுவலாம், திடீர்னு ஜெபம் பண்ணலாம், அதுக்கப்புறம் திருப்பி புலம்பலாம், அதுக்கப்புறம் திருப்பி ஜெபம் பண்ணலாம். என்ன பண்ணாலும் ஆண்டவர் வந்து அதான் பிரசங்கில் எழுதியிருக்கிற மாதிரி அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அதன்படி அவர் நேர்த்தியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். எவ்வளவுதான். இதனால் நான் ஜெபம் பண்ணதுனால மாறிச்சு நான் நினைச்சேன்னா நான் என்ன முட்டாளாக்கிப்பேன். நான் ஜெபம் பண்ணல அதனால அவர் பண்ணலன்னு சொல்லிட்டா நம்ம ஆண்டவரை பார்த்து என்னடா இறக்கு மேல அந்த மனுஷன்ற மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருப்போம். ஸோ ஜெபம் செய்யறதுன்றது வந்து இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அவர் டிபெண்டன்சி ஆன். அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணதுனால காரியம் மாறிச்சு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஆண்டோட பெரிய ஆயிட்டீங்க. அப்படி என்ன அர்த்தம்? உங்க ஜெபம் வந்து கேட்கிற ஆளோட பெருசாயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி? இஃப் யூ திங்க் நான் ஜெபம் பண்ண ஆண்டர் கேட்டார், நான் ஜெபம் பண்ண ஆண்டர் கேட்டார்னா ஜெபத்தை கேட்கிறவரோட யார் பெருசாயிருச்சுங்க? ஜெபம் பெருசாயிருச்சு. நடக்கவே நடக்காது. சவுல் வந்து எவ்வளவோ தேடினானா. எப்படின்னு? ஐயோ ஆண்டவர் வார்த்தை எங்கேயாச்சும் இருந்து கிடைச்சிடாதா? ஊரிமை தேடினானா, தும்மிமை தேடினானா, யாராச்சும் பேச மாட்டாங்களா, நேரா பேச மாட்டாங்களான்னு தேடினானா, கிடைக்கவே இல்லை. கடுப்பாய் தான் வேற எங்கேயும் தேடி போனான். ஓகேவா? ஏன்னா ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் பேச போறதே கிடையாது. தாவீது எப்படின்னா நல்லா பேசினுக்கிற டைம்ல நேரா போயிட்டு மேல போய் பால்கனில நின்று சந்தோஷமாயிட்டாரு. யார் போய் தேடி தாவீது கிட்ட பேசினா? தாவீதா போய் மனசாவப்பட்ட ஆண்டவர்கிட்ட பேசினா? அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவரா தாவீதை தேடி வந்து பேசினாரு. இதனால இது வந்து சவுலோட அயோக்கியத்தனமும் கிடையாது, இல்ல தாவீதோட பரிசுத்தமும் கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய அன்பு நிமித்தமாய் தாவீதை அவனோட பாவத்தின் மத்தியிலே தேடி வந்தார். விபச்சாரம் பண்ணது போதாதுன்னு சொல்லி விபச்சாரம் பண்ணியாச்சு, இதை மறைக்கணும், ஒரு கொலையும் போட்டுருவோம், எல்லாம் பண்ணி முடிச்சோம்னா அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருந்தாரு பாஸ். இதெல்லாவற்றின் மத்தியிலும் அவருக்குள்ள இருந்த நீதியும் ரொம்ப பொங்கி எழுந்துருச்சு. எப்படின்னா நாத்தான் என்ற திருவிதி வந்து டேய் இப்படி பண்ணிட்டான்பா ஒரு கதை, எவன்டா அவனை தூக்கிட்டோ உள்ள இப்பயோ அவனை போட்டு தள்ளிடலான்னு, நீதான்டா அந்த அயோக்கியக்காரன் அப்படின்னு பிறகுதான் வெளிச்சு எழுந்தான். சரிங்களா? ஆனா அவனை அப்ரோச் பண்ணி பா நீ தப்புன்னு சொன்னதே யாரு? ஆண்டவர் தான். இவரா போய் மனசுல ஃபீலிங் எல்லாம் பண்ண ஆண்டவர் விபச்சாரம் பண்ணதே தப்புனா இதுக்கு மேல கொலையும் பண்ணி தொலைச்சிட்டான், இப்ப என்ன பண்றதுனே தெரியலன்னு அவர் அழுததெல்லாம் சரித்திரமே கிடையாது. சரிங்களா? சோ உங்க ஜபத்தினால பாடுகள் மாறப்போகிறது கிடையாது. பாடங்களை கற்றுக்கொள்ள பாடுகள் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். இதற்காக விட்ட பாடுக்கு பதில் வேற பாடு வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வேற எதுவும் பாடத்தை கத்துக்கிறதுக்காக வேற ஏதோ ஒரு பாடு வந்து கொண்டே இருக்கும். இப்படி பாடுகளை அனுபவிக்கிறதுக்காகவே தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல எத்தனையோ பாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு பாடல மட்டும் நம்மளால சந்தோஷப்படுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வேற எந்த பாடலையும் சந்தோஷப்பட முடியாது, வேற எந்த பாடலையும் சந்தோஷப்பட முடியாது. கஷ்டத்தோட அனுபவிக்கலாம். எப்படி? கஷ்டத்தோட அனுபவிக்கலாம். ஆண்டவர் தான் நடிக்கிறாருன்னு தெரியும், ஆண்டவர் தான் நசிச்சுக்கிறாருன்னு தெரியும், ஆண்டவர் தான் சுத்திக்கிறாருன்னு தெரியும். ஐயோ கஷ்டமா இருக்குது, ஆண்டவரே தாங்கிறதுக்கு சக்தி தாங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டி நம்மளே அறியாம மனுஷனா இருந்தாலும் ஆண்டவரே மாற்றி போடுங்க, இந்த காலங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க அப்படி இப்படின்னு கேட்கலாம். ஆனா இது எதுலையுமே சந்தோஷம் கிடையாது. ஆனா இந்த பாட்டுல மட்டும் சந்தோஷம் உண்டு. எப்படின்னா நன்மை செய்து நன்மை நிமித்தமாய் தீமையை அனுபவிக்கும் போது இது அவரோட கண்கள்ல பிரீதியா இருக்கிறது. It is something that is thankworthy or appreciable. It can be appreciated. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் வேலை செய்றீங்க. ஆனா பாஸ் வந்து நீங்க பண்ற நன்மை எல்லாத்தையும் ஏன்னா இது பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாதவனை குச்சி தூக்கி 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 பேசிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா மனசு கஷ்டப்படும். ஏன்னா நீங்க கோவம் வரும். வேலை செய்யறவங்க சொல்றாங்க பாருங்க, கரெக்டா செம்மையா கடுப்பாகும். சரிங்களா? ஆனா நன்மையை செய்தது நிமித்தமாக நீங்க என்ன பண்றீங்க? பாடு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல எடுத்தீங்கன்னா கூட அப்படிதான். ஓகே, 2 மருமக இருப்பா. ஒருத்தி உண்மையாவே உழைச்சிட்டு இருப்பா, இன்னொருத்தி வாயிலேயே உடச்சுட்டு இருப்பா. சரிங்களா? ஆனா ஏதோ காரணத்துக்காக வாயில வடை சுட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. இது எப்படி இருக்கும்னா பாடுபடுறதுக்கு உயிரே போகும். ஆனா என்ன பண்ணுவா? ஆண்டவருக்காக அதை சகிச்சுட்டு பரவாயில்ல, நான் நன்மை பண்றேன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அதனால ஆண்டவர் நிமித்தமாக நான் மனசாட்சி என்ன பண்ணிக்க போறேன்? காத்துக்கொண்டு நான் அதை சகிச்சு கொள்ள போறேன் அப்படின்னாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். இட்ஸ் as simple as. So ஏன் இதை உதாரணமா எடுத்தேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன வரும்? நன்மையை செய்து தீமையை எதிர்பார்க்கிறதுக்கான ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு எல்லாரும் கிடைக்கும். பெருசா போய் ஒரு கம்பெனில தான் போய் தேட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம எங்கெல்லாம் யோசிக்கிறதே இல்லையோ அந்த இடத்துல அந்த லெவல்ல கூட என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். நன்மை இல்லை, பண்ண நன்மைக்கு தீமை நடக்கும். பண்ண நன்மைக்கு தீமை நடக்கும். ஆனா இந்த சந்தோஷத்தை கண்டடைறதுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, you should be able to notice these things. என்னன்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய சன்மானமோ இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாராட்ட கிடைக்காம ஒண்ணுமே பண்ணாம ஓபிஎக்ஸ் நகர் ஒருத்தனுக்கு சும்மா கிடைச்சு நிற்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும். நான் என்னோட அதாவது இன்னொருத்துல தீமத்தில தான் சொல்லுவேன் நினைக்கிறேன். பால் சொல்லுவான், ஸோ வாட் எவர் யூ டூ therefore do as unto the Lord. நீங்க எதை செய்தாலும் அதை ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி செய்யுங்க. ஸோ அங்கதான் நம்ம என்ன பண்ண முடியும், யூ கேன் ஃபைண்ட் தட் ஜாய். உங்களுக்குள்ளார நீங்க அந்த சந்தோஷத்தை கண்டடைய முடியும். ஆண்டவரே நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி தான் பண்ணேன். நான் அடிக்கடி எங்களோட ஃபெலோஷிப்ல சொல்லுவேன், ஏன்னா அவங்களுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிஸ் வேலை செய்யறதுனால கரெக்டான அந்த இயர்லி அப்ரேசல்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே சரி நீ இப்போ எவ்வளவு வேலை பண்ணி கிழிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ ஒண்ணுமே பண்ணல அதனால உனக்கு 10% மேல இன்க்ரிமெண்டே கிடையாது அப்படின்னு. நான் தான் சொல்லுவேன், வேலையை உனக்கு கொடுத்தது யாரு? வேலை கிடைச்சா நீங்க வந்து வேலை எனக்கு ஆர்டர் கொடுத்தாருன்னு சாட்சி சொன்னேன். அப்ப அந்த வேலை கூட இந்த பிரச்சனை வரும்னு அவர் பார்க்கலையா, இல்ல நீ எதிர்பார்க்கலையா? வேலையை ஆர்டர் கொடுத்தாருன்னா வேலை கூட என்ன பண்ணிக்கிறாரு, உனக்கு நன்மையை செய்யக்கூடிய திராணியை கொடுத்தார். ஓகே, அதையும் மீறி அந்த நன்மை நிமித்தமாய் உனக்கு தீமை வரவும் அவர் தான் என்ன பண்ணாரு, ஒரு வழியை பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அதன் மூலமா நீ அவரை மகிமைப்படுத்துவியா இல்லையான்றதுதான் கேள்வி. ஓகே, இதுல எனக்கு சம்பளம் இன்னும் ஜாஸ்தி ஆச்சா, இல்ல எனக்கு கிடைக்க வேண்டிய டீல் கிடைச்சதா, இல்ல எனக்கு இதுல கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைச்சதெல்லாம் உண்மை இல்லை. The first opportunity God gives you. நீ எதிர்பார்க்கிற பொருளாதாரம் கொடுக்க மாட்டார். What he'll expect of you is அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு கேரக்டர் இருக்கான்னு பார்ப்பார். இதெல்லாம் மீறி நீ என்ன மகிமைப்படுத்துறியா இல்லையா, இல்ல உன் வேலையின் நிமித்தமாக தான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறியா, உன் வருமானத்தின் நிமித்தமாக தான் நீ என்ன தேடிக்கொண்டிருக்கியா. அதுவும் that is where he'll always test you. Because for him அவர் வந்து உன்னுடைய வேலை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நாளைக்கு வேற இடத்துல கொடுத்துட்டே இருக்கலாம். உன் கேரக்டர் மாறிட்டு இருக்கா இல்லையா, அவரை போல மாறிட்டு இருக்கா இல்லையான்றது தான் அவருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது ஸ்கேல் ஆஃப் மெஷர். அவர் உன்னை மெஷர் பண்ணணும்னா அவரோட கேரக்டர் கொண்டு மட்டும்தான் மெஷர் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் மிச்ச காரியங்களாம் என்ன சொன்னாரு, கூட கொடுக்கப்படுன்னு சொன்னார். ஸோ முதல்ல அவரோட கண்ணோட்டம்லாம் என்னன்னா, அவன் என்ன பார்க்கறானா, என் ராஜ்யத்தை பார்க்கறானா, என் ராஜ்யத்துக்கு அடுத்ததான நீதியை தேடுறானா, இவ்வளவுதான். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா we have to keep an open mind. எப்பொழுதும் என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு நான் நன்மை பண்ண போறேன் எப்படி, முதல்ல அதை நீங்க தான் முடிவு செய்யணும். எப்படி நான் இன்னைக்கு நல்லதோ கேட்டதோ கணக்கு பார்க்காம என்ன பண்ண போறேன், நன்மை செய்ய போறேன். என் திராணிக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ, ஒரு மனுஷனுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ குடும்பத்தாருக்கோ என்ன வெறுக்கிறவங்களுக்கோ முக்கியமா என்ன பண்ணணும், இதுக்கான சான்ஸ் தேடணும். ஏன்னா இது தேடினா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம யாருக்கு மேல நமக்கு இஷ்டம் இல்லையோ நம்மளுக்கு முதல் டிசிஷன் என்ன, துஷ்டனை கண்டா தூரம் தான் போயிடுறோம். அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்படுறத நோட்டீஸ் பண்ண முடியுமா? அப்போ நீ துஷ்டனுக்கு நன்மை செய்யணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும், துஷ்டனோட கிட்ட இருக்கணும். கிட்ட இருக்கும் போது தான் துஷ்டனுக்கு கெட்டது நடக்குதுன்னு உனக்கு தெரியும். அந்த கெட்டது நடக்கும் போது தான் என்ன பண்ண முடியும். அதனாலதான் அவர் மத்தியில என்ன சொன்னாரு, உனக்கு உன்னோட எனிமீஸ் என்ன பண்ண, நீ ஸ்நேகிக்கணும்னு. உனக்கு எவெல்லாம் தப்பு பண்றானோ அவனுக்கு நீ போய் என்ன பண்ண, நல்லது பண்ணினாரு. உன்னை எவெல்லாம் வந்து அவதூறா பேசி உன்னை அசிங்கமா அவமானப்படுத்தி நடத்துறானோ அவனுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. சரிங்களா? ஆனா அது அத்தனையும் பண்றதுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஐடியா இருக்கணும். ஐடியா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கிட்ட இருந்தாதான் நம்மளோட பகைவனுக்கு என்ன நடக்குதுன்னே கூட தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே இவங்க பண்ணிட்டாங்க, ஆண்டவரே ஆனாலும் நிமித்தமாக அவர்களை மன்னிச்சு நாங்க தூரமா போறோமா. எப்படி இவங்களாம் அப்படியே ஆண்டவருக்கு பெரிய இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, பாவம் தெரியாம அவர் ரத்தம் செஞ்சிட்டாரு, அவருக்கு நம்ம உதவி பண்ணனா யார் உதவி பண்ணுவா, ஆண்டவரே தூக்கிட்டு இருப்பேன் ஏதோ உங்களுக்காக. எப்படி அப்புறம் இதுல வேற அல்லேலூயா அப்படின்றது சைட்ல, இதெல்லாம் இல்ல. துஷ்டனுக்கு உதவி பண்ணணும்னா எங்க இருக்கணும், துஷ்டன் பக்கத்துல இருக்கணும். பகைவனுக்கு நீங்க வந்து அன்பா நேசிக்கணும்னா எங்க இருக்கணும், பகைவன் பக்கத்திலேயே இருக்கணும். ஏன்னா அப்பதான் அவன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். கண்டிப்பா நீங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு மனசை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில நடக்கிற துஷ்டத்தை பாக்குறதுக்கு நீங்க ஆண்டவங்களை அனுமதிப்பார்.
ஏன்னா அதன் மூலமா அவர் உங்களுக்கு அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்க தான் அது சான்ஸே வேணாம், நான் தான் மன்னிச்சிட்டேன் ஓடிடுறேன்னு சொன்னா உங்களுக்கு சான்ஸா கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாடை வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையிலேருந்து விலக்கி போடவே முடியாது. அதனால ஓடுற பாடெல்லாம் ஓடிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் எந்தெந்த பாடின் மூலமா எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்ற அந்த ஒரு பாடுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்ணை நல்லா ஓபன் பண்ணி வச்சு நோட்டீஸ் பண்ணலாம். நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு பலன் இருக்கும், கொஞ்சம் பலன் இருக்கிறவங்க கொஞ்சமா நன்மை செய்யுங்க, நிறைய பலன் இருக்குதா நிறைய நன்மை செய்யுங்க. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் பலன் இருக்கிற நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டு உங்க பலத்தை மூலமா என்ன பண்ணுவாரு, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஏன்னா நீ இன்னும் அதிகமா நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி உன்னை என்ன பண்ணுவாரு, பலப்படுத்துவார். என்ன பலப்படுத்துவார். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் works. So if anything, to be available, நீங்க ஆண்டவருக்காக என்னவா இருக்கணும், அவைலபிளா இருக்கணும். ஆண்டவரே நன்மை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஓகே, ஈக்குவலி வெல் நன்மை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால தீமையை அனுபவிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு ரெடினஸ் இல்லைன்னா நன்மை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவ்வளவுதான், நீங்க தான் கடைசியில் கீழே வலிக்க வந்துருவீங்க. அப்புறமா நீ உட்காந்துருப்ப, ஆண்டவரே நான் நன்மை தானே செஞ்சேன், நீங்க சொன்னபடி தானே செஞ்சேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் இதெல்லாம் வந்துச்சு. இப்படி உங்க ஜபம் வந்து வேற மாதிரி சம்மந்தமே இல்லாம ஒரு ஜபம் போயிட்டு இருக்கும். உட்காந்து என்ன சொல்றது, வப்பாரி வச்சுட்டு இருப்பீங்க. ஒரு புரிதலோட நீங்க உட்காந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் நன்மை செய்ய போறேன், அது முக்கியமா எங்கிருந்து நன்மை எதிர்பார்க்க முடியாது அங்கதான் நான் என்ன பண்ண போறேன், நன்மை செய்ய போறேன் உட்காந்தீங்கன்னா யுவர் மைண்ட் will already automatically be ready. என்னன்னு சொல்லி கண்டிப்பா மோஸ்ட்லி இங்க நல்லா வரலாம், தீமையே வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், உடனடியாக கிறிஸ்து நிமித்தமாக எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, அந்த மனசாட்சியை நான் காத்துக்கொண்டு நான் இந்த காரியங்கள்ல சந்தோஷப்பட போறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இட்ஸ் a thankworthy matter. ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பாடுபட்டார். ஏன் பாடுபட்டாரு, அவர் பண்ணாத தீமைக்கும் அவர் எனக்கு பண்ண நன்மைக்கும் நான் பாடுபட்டார். அதனாலதான் அவர் யோவான்ல கேட்பாரு இல்லைங்களா, நான் இத்தனை நன்மை செஞ்சுருந்தேன், எந்த நன்மைக்காக என்ன இப்ப கல்லெறிஞ்சு சாவடிக்கணும்னு நீங்களாம் வந்து இப்படி எத்தனை இருக்கீங்கன்னு கேட்பாரு. கரெக்டா, இவ்வளவு நன்மை செஞ்சேன், எந்த நன்மைக்கு கல்லடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு இல்லையா. he had the boldness. அது கேட்கறதுக்கு அவருக்கு எது இருந்துச்சு பாருங்க, அந்த ஒரு that boldness. why? because அவருக்கு எப்பவுமே தெரியும் நான் வந்து நன்மை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாரு, நன்மை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நன்மை பண்றதுக்கு ஏன்டா நான் கல்லடிக்க வரீங்க, இல்லாட்டி எந்த நன்மை பண்ணதுக்காக உங்களுக்கு கல்ல நீங்க என்ன கல் எடுத்து எரிஞ்சு என்ன சாவடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் சும்மா நான் பாஸ்டரா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஊழியக்காரனா இருக்கிற யாரும் எதுனாலும் அழைக்கப்படல, எல்லாரும் அவருக்கு குமாரனும் குமாரனுமா இருக்கதான் குமாரத்திகளுமா இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல உனக்கு அவருக்கு சேவை செய்யணும்னு ஆசை இருந்தா பண்ணு, நீ பண்ணலன்னா ஆண்டவர் கோச்சுக்கு போறது கிடையாது. ஏன்னா பண்றதுக்கு எத்தனை பேர் லைன்ல நிக்கிறான், யாராச்சும் ஒருத்தரை கூட்டி கொண்டு போய் தான் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி முடிச்சே தீருவார். நீ இல்லைன்னா அவருக்கு வேற ஆள் இல்லைன்னா கிடையாது. நான் இன்னைக்கே நான் அதெல்லாம் வேணான்ற விட்டுருங்க தயவு செய்து, நான் பாட்டிங்க வியாபாரத்தை பார்த்துட்டு போறேன், உங்களோட நெருங்கி வாழ்ந்துட்டு போறான்ற இவள் தான் எனக்கு போதும், எனக்கு வசனத்தை பத்தி பேச இஷ்டமே இல்லைன்னா அவனை கோச்சிக்கலாம் மாட்டாரு. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஏன்னா ரெண்டு பிள்ளைங்க கிட்ட போய் பேசினாராம், என்னென்ன எப்பா போய் என் வயல்ல வேலை செய்வேனாராம். ஒருத்தன் என்ன சொன்னானா போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போல, இன்னொருத்தன பண்ணானா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மனசை வச்சேன், அப்பா தானே கேட்டாங்க, அப்பா வயல நம்ம பார்த்துக்கலாம் எவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். போகாதவங்க குறிச்சு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டதா பைபிள்ல எங்க வசனமும் கிடையவே கிடையாது. இன்னும் நல்லா சொன்னா கெட்ட குமாரன் வீட்டுக்கு வந்துட்டான்னு நல்ல குமாரன் தான் இருப்பாருங்க. நான் அவர் வந்து மூத்த குமாரன் சொல்ல மாட்டேன், அவர் நல்ல குமாரன். இது வந்து சும்மா டிரான்ஸ்லேஷன் வச்சு விளையாட்டாங்க எல்லாரும். அப்பா கூட நல்லதோ கேட்டதோ கடாவே வெட்டாம கூட இருந்தவன் மூத்த குமாரன்லாம் இல்லை, நல்ல குமாரன் தான். அதனால அவர் வந்து கெட்ட குமாரனா, இவர் வந்து மூத்த குமாரனா. அவரு கெட்டவர்னா இவர் நல்லவர் தான், சரிங்களா. ஏன்னா சின்னவன் விட்டு போனப்ப கூட அவனுக்கே மட்டீங்க எனக்கு மட்டும் என் டீல விட்டீங்கன்னு கேட்காம இருந்த காலத்திலயும் சந்தோஷமா அப்பா கூட இருந்தான். புள்ள சின்னவன் கேட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சும் அதையும் மீறிச்சேன், இதெல்லாம் மீறி நான் தாண்டா எங்க அப்பா கூட இருப்பேன், எங்க அப்பாவுக்கு என்ன விட்டா அவர் யார் இருக்கிறான்னு அவன் தான் கொடுத்தான். அதனாலதான் அவன் கோச்சுக்கிட்ட போது கூட அவனை பிடிச்சி ஒன்னும் அப்படியே சிச்சித்து அவனை பிடிச்சி அடிச்சு கடிச்சு துப்பிலாம் விடல, அழகா அவனுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தாரு. ஒரு தந்தைய இல்லப்பா தொலைஞ்சிட்டான்டா, திருப்பி வந்துட்டான், செத்தே போயிட்டான், இப்போ உயிரோட வந்துட்டான், அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் பேசினாரு. என்ன சொன்னாரு, அதெல்லாம் பேச
பேசுறது இல்லை. எல்லாரும் ஆளுக்கு கையில் அந்த பட்டையை ஒன்று கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான். இளையகுமாரனை போலவே இளையகுமாரனை போலவேன்மா. மூத்த குமாரனை பார்த்து தான் என்னுடையது எல்லாம் உன்னுடையதுனாரு. எப்படி? எங்க அப்பா போன்ல கேட்டுக்கிறாரு. எப்படி? அவன் கேட்ட குமாரன் இல்ல, பெரியவன் தான் சூப்பர் குமாரன். ஏன்னா அவ்வளோத்தையும் போட்டு கையில இருக்கிற ரிங்கத்துக்கு புசுக்கு அப்படின்னு எடுத்து போட்டு எங்க இளையகுமாரன் கையில போட்டாரு. வெட்டா கடாவ அப்படின்னாரு. எல்லாம் போச்சு, ஒரே ஃபுல் பார்ட்டி தான். வீடே களை கட்டி முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு பெரியவன் கோச்சிக்கிட்டு மனசு இழைச்சி போய் நொந்து, சாப்பாடு வேணாம், எவ்வளோ பண்ணாலும் நம்மளாம் பாராட்ட மாட்டல, அவனையே தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடின்னு இருப்பேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில அப்படியே உட்காந்துட்டானா. நொந்து நூலை அழகா வந்தார். கடிந்து கொள்ளல, திட்டல, மகனே நீ தப்பு, உனக்கு என்ன மாதிரி கேரக்டர் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. தொலைஞ்சு போயிட்டான் சின்ன பையன், வந்துட்டான், அவ்வளோதான். அதற்காக நம்ம சந்தோஷம். செத்து போன உயிரோட வந்துக்கிறான், எவ்வளோ பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவனுக்கு அழகா அவன் கேட்காத பதில சொன்னார். எப்படி? கேட்காத கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. என்னங்க? என்னோடது எல்லாமே யாரு? உன்னோடது தான்ப்பா. ஏன்னா கெட்ட காலத்தையும் நல்ல காலத்தையும் என் கூடயே ஓட்டிக்கிட்டியே. ஸோ ஆண்டவர் உன்னை நீ நாளைக்கு ஊழியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா உங்கள்கிட்ட கோச்சிக்கலாம் மாட்டார். ஆனால் ஒன்னே ஒன்று ஆசைப்படுவார், என் பிள்ளை என்ன மாதிரி இருந்தால் போதும். எப்படி? என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியே மாறிட்டு இருந்தா that is more than sufficient for me. So it's not about your prayers. நீங்கள் என்ன ஜோம் பண்ணி ஏன்னா பரலோகத்தையும் பூலோகத்தையும் அசைக்கிற ஜோமெல்லாம் பண்ண வேணாம். ஒவ்வொரு நாளும் நீ இயேசுவை நோக்கி அசைஞ்சு போனால் போதும். நீ ஜோம் பண்ணி உலகத்தை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தை நீ மாற்றுன்னு ஒரு இடத்துல ஏசப்பா சொல்ல. யாராச்சும் அந்த மாதிரி வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் எங்கேயும் போய் என்ன பண்ணுங்க, இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ஆஸ் தட். இது போக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு என்ன சொல்றது விஷன் ஆர் பர்பஸ் என்னன்னா, அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கும். அந்த அடிச்சுவடுகளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பாடு பண்ணா நன்மை செய்து அதுல தீமையை அனுபவிக்கணும். இது நம்ம எவ்வளோக்களோ ஓப்பனா ரொம்ப யோசிக்காம நன்மை செய்யறோமோ அப்பதான் தீமைக்கு இடம் வரும். கரெக்டா கால்குலேஷன் போட்டு பெர்ஃபெக்டா யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு உதவி பண்றோம், யாருக்காக நிக்கிறோம்னு எவ்வளோக்களோ ஜாஸ்தி நம்ம கணக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பயங்கர ஞானியா மாறிடுறோம். இதுல கேள்வியே கிடையாது. ஞானியா நீ மாற மாற தவறு நடக்கிறதுக்கு இடம் என்ன இடம்? கம்மியாயிடும். சரிங்களா? சந்தோஷமா அவர் எப்படி துன்மார்க்கன் மேலையும் அநீதிகாரன் மேலையும் சூரியனை உதிக்க செஞ்சாரோ, மழையை எப்படி பெய்ய செய்தாரோ, அதே மாதிரி நல்லவனோ கேட்டவனோ இன்னைக்கு அவனுக்கு ஏதோ உதவி இருக்கிற மாதிரி தோணுது. ரொம்ப இதில் கால்குலேஷன் போடாமல் நன்மையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. இதில் நன்மை வந்தால் சந்தோஷம், தீமை வந்துச்சா இன்னும் சந்தோஷம். ஏன்னா நான் என்னோட ஆண்டவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு நாள் இன்னொரு பாக்கியம் கிடைச்சிது. இதில் துன்பம் வரும் கண்டிப்பாக, உள்ள கஷ்டம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். நல்லதானே செஞ்சேன்னு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இதில் ஒரே ஒரு என்ன இருக்குது, அஷூரன்ஸ் ஆர் டு சே அவர் தழும்பு, அந்த தழும்புகளால் குணமாகிறோன்ற அந்த ஒரு ப்ராமிஸ் ஆர் த ஆறுதல், அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு வில் ஆல்வேஸ் பி தேர். அதனால அந்த தீமை நிமித்தமாய் வந்த பாடையும் அவர் சுகப்படுத்துவார் கண்டிப்பா. ஆனா அந்த சுகத்தை நீங்க அனுபவிக்கணும், அந்த உள்ளான சுகம் அதை அனுபவிக்கணும்னா வெளிப்படையா நீங்க நன்மை செய்யணும். யாருக்கு? எங்கிருந்து தீமை வருமோ அங்க செய்யணும். அப்பதான் அதனால் வரும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் உள்ளார அனுபவிக்கிறது உங்களுக்கு முடியும். அப்பதான் அதுல இருந்து வர்ற அந்த ஒரு சுகத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். Let's close our eyes this morning. Father God in heaven, we praise you, Lord, we praise you and we thank you this evening. கர்த்தாவே, இப்படியாக கர்த்தாவே இந்த காலை வேளையில கர்த்தாவே ஒரு முறை கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியும் கர்த்தாவே உம்முடைய அடிச்சோடுகளை நடக்கும்படியும் கர்த்தாவே பாடுகளை கண்டு கர்த்தாவே பதறாதபடியும் கர்த்தாவே பாடுகள் நீங்கள் அனுமதிக்கிற ஒரு காரியம் என்று கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படியே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவத்தை கர்த்தாவே நாங்கள் நடத்த நீர் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்காய் நன்றி கர்த்தாவே. முக்கியமாய் கர்த்தாவே நன்மை செய்து அதன் நிமித்தமாய் வரும் பாடை அனுபவிக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ற காலை வெள்ள கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதா எங்களுக்காய் ஸ்தோத்திரம். இவன் இந்த காலையில கர்த்தாவே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எப்பொழுதும் கர்த்தாவே எங்கெல்லாம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் கர்த்தாவே அடுத்தவருக்கு நன்மை செய்ய நீர் எங்களுக்கு அந்த ஒரு மனதை கொடுங்க கர்த்தாவே. ஏன்னா மனம் எங்க இருக்கோ அங்கதான் கர்த்தாவே ஏதாச்சும் நம்ம நன்மை செய்ய முடியும் கர்த்தாவே. So I pray these days that each of us will do good, O Majesty. நன்மையே செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அதன் நிமித்தமாய்
தீமை வந்தால் அந்த பாடை சகிக்க கர்த்தாவே பலத்தையும் திராணியும் கொடுங்க. ஏன்னா அந்த துன்பத்திலும் கர்த்தாவே நீர் எங்களை சுகமாக்குகிற தேவனாய் எங்களோடு இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எல்லார் மேல இருக்கணும் கர்த்தாவே. உங்க ப்ரொடெக்ஷன் எங்க மேல இருக்கட்டும் கர்த்தாவே. தயவாய் காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆமென்.